வணக்க மக்களே. விளையாட்டு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல நான் உங்கள் ஆல்பர்ட். வெல்கம் டு கிரிக் தமிழன் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா IPL 2025க்கான ஒரு நியூஸ் தான். 2024 IPL இப்பதான் முடிஞ்சது. அதுல இருந்து இன்னும் நம்ம வெளியே வரல. இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் போயிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள 2025 ஆமாங்க இப்பவே அதுக்கான நியூஸஸ் வந்து அதுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கான நியூஸஸ் எல்லாமே நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்த கொண்டு வர போறோம், எந்த டீமை பத்தி பார்க்க போறோம் அப்படின்லாம் பார்த்தோம்னா ஆர்சிபி தான். ஆர்சிபியை பத்தி எல்லாருக்குமே நிறைய ஒரு தாட் இருக்கு. நிறைய அவங்களை அதிகமா கலாய்க்கக்கூடிய ஒரு டீமா இருக்கக்கூடிய ஒரு அணியும் அது ஆர்சிபி தான். அதே மாதிரி எல்லாராலையுமே பெருசா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டீமும் அது ஆர்சிபி தான். அது எல்லாராலையுமே எப்படியாவது ஒரு தெரியாவது அவங்க கப்பை வாங்கிடணும்னு சொல்லி எல்லா டீமோட ஃபேன்ஸுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அணியும் ஆர்சிபி தான். இப்படி எல்லாத்தோட ஒரு கனிவான பார்வையும் ஆர்சிபி மேல இருக்கு. தென் கலாய்க்கக்கூடிய பார்வையும் ஆர்சிபி மேல இருக்கு. அப்படி என்னதான் அந்த டீமுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, IPL ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட அவங்க கப் அடிக்கலங்கிறது ஒரு வார்த்தை. தென் குவாலிட்டியான பிளேயர்ஸ் மட்டுமே எப்பவுமே இருப்பாங்க. ஆர்சிபி டீம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாம்பவான்ஸுமே அதுல இருந்து தான் வந்திருக்காங்க. ஜாக் காலிஸ்ல இருந்து அனில் கும்ப்ளேவ்ல இருந்து இப்படி ஒரு ஜாம்பவான்ஸா இருந்த ஒரு இது டேவிட் டிவிலியர்ஸ், இப்படி ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸாவே இருப்பாங்க. நமக்கு வெல் நோன் பிளேயர்ஸா இருப்பாங்க. பட் கப் இது வரைக்கும் அடிக்காதது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட கடைசி 2 சீசனா ஃபேப் டு பிளேசஸும் இருக்காரு, கேப்டன்ஷிப் அவர் பண்றாரு. பெருசா அப்படி இருந்துமே அவங்களால பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் கூட வர முடியுது. பட் அந்த ஃபைனல் வந்து கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்க இழந்துகிட்டே இருக்கிறது. அதனால அவங்க ஒரு பேசும் பொருளாகவும் ஆயிட்டாங்க, கலாய்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே ஆர்சிபி. இப்போ ஆர்சிபில இருந்து என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜூலை 30 வந்து என்ன நடந்துச்சுன்னா, எல்லா டீமோட ஓனர்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு எத்தனை பேர்த்த ரிட்டைன் பண்ணலாம் அந்த மாதிரியான தகவல்கள் நடந்துச்சு. பட் அபிஷியலா இந்த வரைக்கும் எந்த நியூஸஸுமே வெளியே வரல. ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, 5 பிளேயர் வரைக்கும் எடுத்துக்கலாம், 6 பிளேயர் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. பட் அபிஷியலா எந்த நியூஸும் வரல. அதுல ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ரிட்டைன் பிளேயர்ஸ் எல்லாம் எதுக்கு இந்த டேட்குள்ள நீங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அபிஷியல் டேட்டும் இன்னும் வரல. அதுல ஒரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ்ல ஆல்ரெடி பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்து கேப்டனா வச்சாங்க. கேப்டனா வச்சதுல சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், ரோஹித் சர்மா, பும்ரா இவங்களுக்குள்ள ஒரு மன சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. லாஸ்ட் சீசன் ரொம்ப கேவலமா விளையாண்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து வெளியேறினாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் மும்பை இந்தியன்ஸ்ல ஓடிட்டு இருக்கும் போது இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா அவர் வந்து ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவரை வந்து வெளியே ஆக்ஷன்ல விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் ஆர்சிபிக்கான நியூஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல இருந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஹர்திக் பாண்டியாவை எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஆர்சிபி வாங்கியே தீரணுங்கிற ஒரு முனைப்போடு இருக்கிற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆர்சிபியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகிகளை ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை நாளிதழுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிற நியூஸஸ் வந்து இதுதான். ஹர்திக் பாண்டியாவை வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நாங்க வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கான மெயின் ரீசனும் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கரண்ட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஆல்ரவுண்டரா வந்து ஹர்திக் பாண்டியா தான் இருக்காரு. அது ஒண்ணு. தென் T20க்கு ஏத்த ஒரு பிளேயர் அவருங்க, அது ஒண்ணு. அது இல்லாம எப்பவுமே ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் பிளேயர்ஸாவே வச்சுட்டு இருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸையும் நம்பி இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் சீசன்ல கிளைன் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், பில் ஜாக்சன் இப்படி ஃபாரின் பிளேயர்ஸா நம்பி கால வாரிட்டே இருக்கிறாங்க. முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவங்க பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்லை. பட் இந்தியாவில இருந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பிரைமரி இந்தியன் டீமுக்கே ஒரு பிரைமரி ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் நம்ம ஆர்சிபி டீமுக்கு இருந்தா அது ரொம்பவே பலு சேர்க்கும். தென் பேட்டிங்லயுமே இன்டெப்தா போகும். தென் பவுலிங்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆல்ரவுண்டர்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஆல்ரவுண்டரை வந்து ஒரு டீம் வச்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து பவுலிங்ல கம்மி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன்ஸை கூட கொண்டு போகலாம். இப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அவங்க வந்து யோசிக்கிறதாகும். அது எந்த விலையினாலுமே ஒரு வாங்கிக்கிற மாதிரியான ஒரு பிளான்ல இருக்கிறதா ஆர்சிபி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே விட போறாங்க. ரிட்டைன் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவை வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிளைன் மேக்ஸ்வெல் ஆகட்டும், கேமரான் கிரீன் இந்த மாதிரி பெரிய தொகைக்கு வாங்கின பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வெளியே விட்டுருவாங்க. மேபி ஃபேப் டு பிளேசஸை கூட அவங்க வெளியே விடுவதற்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு கேப்டன் மெட்டீரியலாகவும் ஒரு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பல கோணங்கள்ல வந்து ஆர்சிபி டீம் வந்து யோசிக்கிற மாதிரியும், ஹர்திக் பாண்டியா வெளியே வந்துட்டாருன்னா
அதாவது ஆக்ஷனுக்கு வந்துட்டாருன்னா அதை பெரிய தொகை கொடுத்து ஆர்சிபி வாங்கி அவரை கேப்டனா வந்து கொடுப்பதற்கான கேப்டனா வச்சிருப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்கிற மாதிரியான நியூஸஸ் தான் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு குவாலிட்டியான பிளேயரை வந்து ஆர்சிபி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற தகவல் தான் எனக்கும் இருக்கும். ஹர்திக் பாண்டியா ஆர்சிபில இருந்தாருன்னா டாப் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியோட ஒரு லாங் இன்னிங்ஸ் இருக்கும். தென் மிடில் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பினிஷர் ரோலுக்கு ஹர்திக் பாண்டியா ஒரு ஆப்டான பிளேயரா இருப்பார். ஒரு குவாலிட்டியான டீமா வந்து அது கண்டிப்பா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஹர்திக் பாண்டியா டீமை அழகா வந்து கொண்டு போய் அவர் ஹர்திக் பாண்டியா தலைமையில ஆர்சிபி கப்படிப்பதற்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. இது உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்தாருன்னா ஆர்சிபி டீமுக்கு ஒரு நல்லதா இல்ல கெட்டதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா ஆர்சிபி டீமுக்குள்ள இளைஞ்சா எந்த மாதிரி டீம் ஃபார்மேஷன் இருக்கும்? விராட் கோலி வந்து ஹர்திக் பாண்டியா தலைமையில விளையாடுறப்போ அவர் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு? அது ஆர்சிபிக்கு நல்லதா கெட்டதா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க நினைக்கிறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி கிளைன் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், வில் ஜாக் இந்த 3 பேர்ல இருந்து ரிட்டைன் ஒன்று பண்ணா ஒரே ஒரு பிளேயர் ரிட்டைன் பண்ணணும் ஃபாரின் பிளேயர் அப்படின்னா அதை யார் ரிட்டைன் பண்ணனா ஆர்சிபிக்கு ரொம்பவே ஒரு பிளஸ்ஸா இருக்குங்கிறதையும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இப்பதான் நான் ஸ்டார்டர் அப்படிங்கிறதுனால ஏதாவது 1-2 மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சுட்டி காட்டுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.